నానా అమ్మా ఎంత తెల్లబడిపోయావమ్మా చూసారా 2 చుక్కల కళ్యాణ్ నీలి చేసుకున్న నలుపుని తెలుపు కళ్యాణ్ నీలి கல்யாண் நீலி கல்யாண். இதை உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தீங்களா இல்லாட்டி இந்த உஜாலாவை ட்ரோல் பண்ணி எடுத்தீங்களாலே? இந்த வீடியோக்கு பார்ட் 1 போடும்போதே என்னை போட்டு பொழந்துட்டீங்க. ஸோ பார்ட் 2 போடவே வேணாம்னு நினச்சேன். பட் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிட்டேன் கைஸ். அதனால் ப்ளீஸ் எனக்காக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் கோவப்படுறது எல்லாமே சும்மா ஃபன்னாக தான் கோவப்பட்டேன். நீ கோவப்படுறத பார்த்தா இரிட்டேட் ஆகுது அப்படிலாம் சொன்னீங்க. ஃபன்னாக தான்ப்பா கோவப்பட்டேன். ஸோ ஃபன்னாக பாருங்கள், வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் நல்லாட்டி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இந்த சீரீஸே வராது. ஓகே பாருங்கள். ஞாபக இப்படி மானத்தை வாங்குறியோ அங்கே பாரில் இங்கிலீஷ்காரமாக கழுவி ஊற்றுறாமல. அது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கான மரத்தில் ஒரு குச்சி பிச்சுக்கிட்டு போகும். அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம்ல எப்படில ஓட்ட போடும். நமக்கு ஒன்று தான் கேட்க தோணுது, எப்படிடா ரெஸ்பெக்ட். இந்த குச்சியை பாரு, ஸ்ட்ராங்காகவே இல்லைல்ல. அதில் அவன் கட்ட கூட இல்லைல்ல, நடந்தா கூட ஒத்துக்கோம்ல. பைக்ல போறாமல. Sarul, tenang. Masa sih? Jangan. இங்கிலீஷ்காரம்லாம் கேவலப்படுத்துறாமல. கேமல இப்படி கேவலப்படுத்துறிய? சும்மா இவங்கள கடுப்பாகுதுல. சிரிக்காமல. எத்தனை மேடை போட்டு இதை எதிர்த்து பேசினாலும் இந்த வெறி பிடிச்ச பசங்க இன்னும் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்லை துப்பட்டா இப்படி தானே போட்டிருக்கியோ? ஏன் துப்பட்டாவை கழட்ட முடியாதால? இல்லை நீங்களாம் மனுஷன்லாம் வேறு எதுவுமால? சரிப்பா ஃபேனில் சிக்கிட்டுப்பா, சிக்கனதாகவே இருக்கட்டுப்பா. பிடிச்சி இழுத்தா அத்துட்டு கூட வந்துடும், அதை விடுங்க. கழுத்தில் மாட்டியிருக்கா? கழுத்தில் என்ன சொட்டையாக போட்டு வச்சிருக்கியோ? கழுத்தில் துப்பட்டா எப்படி போடுவாங்க? சும்மா தான் போடுவாங்க. கழுத்து மாட்டி இழுக்கு, சரியா? கழுத்தி போட்டுற வேண்டியதானே? என்ன பார்த்துட்டு வா. சரி, அந்த பக்கம் மாட்டிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாரு. இந்த பக்கம் என்னெல்லாம் மாட்டிருக்கு? இங்கே சொட்டையா போட்டிருக்கியா? கலத்துங்களா நாமளே இப்படி பண்ணுறோம். लगा पुरनो बोलिया क्या करो ये नहीं निकल रहा प्लीज कोई हेल्प करो அங்க ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல இந்த ஃப்ளக்க புடுங்கிறதுக்கு. அதுல சுவிட்ச் இருக்கும்ல, பல்ல வச்சு கடிக்காமல. இதுக்கு மேலே இது பார்க்க எனக்கு கடுப்பாக இருக்கலாம். இல்லை நான் செக் பண்ணி காமிச்சிருந்தோம்ல எங்களை துணி எங்களை கமுக்க இன்னைக்கு இந்த போட்டேன் சரியா. இப்போ வந்து ஃபேனில் மாட்டுது. ஃபேன் இந்த இருக்குது, ஃபேனில் மாட்டினா கூட தப்பிச்சிருவேன். இருந்தாலும் நான் வந்து சொட்டை போட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த சொட்டை போட்டாச்சு. இப்போ என்ன பிடிச்சி உள்ளே இழுக்கு. ஏன்னா ஃபேனை போட்டு வைப்போம், அதுக்கு இவனை ஸ்ட்ரே கொடுத்துடக்கூடாது, அது வேறு பயமாக இருக்குது. இவன் ஏதோ ஸ்ட்ரே பண்ண போகிறான் சரியா. இப்படி இழுக்கு, இப்படி இழுக்கு, எப்படி இப்படி இழுக்கு, இப்படி இழுக்கு, இப்படி இழுக்க, நீ இப்படி இழுக்க, இப்படி இழுக்க. இந்த இருக்குமா இப்போ இப்படி தள்ளி விட்டா முடிஞ்சால ஒப்பனோலி. ஒப்பனோலி இந்த நாடகம் எடுத்த ஒப்பனோலி நீ தான். இப்படி இழுத்தா அப்படி இந்த பக்கம் உள்ளதுக்குமா நான் கழுத்தில் சொட்டையே போட்டிருந்தாலும் அதை காத்திடலாம். அப்படி இல்லாட்டி ஃபேனுக்குன்னு ஒரு ஃபேன் சுவிட்ச் இங்கே இந்த மாதிரி எல்லா ஃபேனுக்கும் சுவிட்ச் இருக்கும். சுவிட்ச் இல்லாமல் எந்த ஃபேனும் எவனும் உருவாக்க மாட்டாங்களா? தற்குறி பயிலாம். தற்குறி பயில தான் இருக்குது. சுவிட்ச் இருக்கா? இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணலாம். எப்படி ஆன் பண்ணால் ஓடும், ஆஃப் பண்ணால் ஓகே. இந்த சுவிட்சை சக்கமாக சுவிட்ச் இதை ஆன் ஆஃப் பண்ணலாம். ஆன் பண்ணால் ஃபேன் ஓடும், ஆஃப் பண்ணால் ஃபேனு ஓடாது சரியா.
யா இது எல்லா ஃபேன்லேயும் இருக்கும். நீங்கள் இதை ஆஃப் பண்ணாலும் முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த ஃப்ளக் ஒருத்தி பிடுங்க பண்ண அதில் சுவிட்ச் இருக்கும், அதை ஆஃப் பண்ணாலும் முடிஞ்சிருக்கும். இவ்வளோ வேண்டாம்ல, சாலை உருவி போட்டிருக்க வேண்டியதான்ல. எனக்கு கோமா வருதுல உங்களை பார்க்க பார்க்க. வயிறு எரியுதுல, எனக்கு வயிறு நெஞ்சு எல்லாம் எரியுதுல. Definitely was not expecting that ending. Sorry. 有门！这里我还在呢。你保持住手，别急。我快不行了。要是完蛋了。என்னடாச்சு? தண்ணி ஃபுல்லாக காணாம போயிட்டா?来了。用了。它颜色深藏不露卫生巾，一吸到底深藏不露。过来，近期不能忘水。ஓ, அவங்க போட்டிருந்த டைப்பரா? அது அவ்வளோ தண்ணி உறிஞ்சிருமா? இல்லை, எங்கள் அண்ணன் போயிருக்கான் தெரியுமா, அவன் மோளுவான். அந்த டைப்பர் நான் பார்த்துருக்கேன். அது எவ்வளோக்குள்ளே அதில் வந்து ஒரு ஜெல் இருக்கும் சரிங்களா. அந்த ஜெல்லு வந்து என்ன செய்யும்னா, நம்ம வந்து அதில் தண்ணி போட்டால் அது வந்து அந்த பனிக்கட்டி மாதிரி, பனிக்கட்டில் இந்த பனின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அது ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து தண்ணி ஊற்றினா அது வந்து குடிச்சிட்டு அது கொஞ்சமாக பெருசாகும். ஸோ எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் போய் வந்து எவ்வளோ மோளுவான், 1 கிளாஸ் 2 கிளாஸ் மோளுவானா, அதுக்கே அந்த ஜட்டி இத்தணுன்னு இருக்கும். அவன் மோண்டதுக்கப்புறம் இவ்வளோ தண்டியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தண்ணியை செத்தாலும் எந்த டைப்பரும் வந்து உரியாது. அப்படி உறிஞ்சினா அந்த டைப்பர் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கணும். நீங்கள் அந்த டைப்பர் வந்து தண்ணி உரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த டைப்பர் இவ்வளோ தண்ணி உரியும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறது தப்பு தாம்ல. அதனால் நீங்கள் பண்ணுறது தப்பு தாம்ல. போங்களேன். இவ்வளோ நாள் வந்து அமைதியாக சிரிச்சிட்டு கிடந்தோம், சும்மா வீடியோ பார்த்தோமா சிரிச்சோமான் இருந்தோம்ல. என்னையே ப்ரெஷர் ஆக்குறீங்களே யாமலை, என்ன கர்மம் முடியாது. அடுத்து என்ன இலவுல வரப்போகுது? பட்டை விடுறா, தட்டி கீழே விழுதா, சரி சாவு. இவன் என்ன பண்ண போறான்? இந்நேரம் கீழே விழுந்து செத்துருப்பா. என்னல இருக்கு 2 கயிறு, ஒரு படத்துக்கு ஒரு கயிறு தான் வரும். அந்த பட்டம் கயிறு இத்தினோன்னு இருக்கும் சரிங்களா. ஏன்னா அதில் தான் அது பறக்க முடியும். ஆனால் இவன் பிடிச்சி தொங்கிட்டு இருந்த கயிறு, இந்த கயிறு தெரியுமா, என்ன கயிறு, இந்த கொடிலாம் துணிலாம் இந்த துணிலாம் காயப்படுவான் தெரியுமா, அந்த கயிறு. அதெல்லாம் தொங்கிட்டு வந்தான், அதெல்லாம் பிடிச்சான். 24 चांद का टुकड़ा सबसे पहले यहाँ पे लेके आएगा। हे तो मेरा शौहर पे निकला, इसे मैं चांद का टुकड़ा 16 साल तेरा मत चांद को जमीन पे लाना पड़ेगा। आऊंगा ये कैसे मुमकिन है? नामुमकिन को भी मुमकिन करते मैं चांद से लाऊंगा। भाई मेरा शौहर बन में खिलाएगा उससे। இங்க பாரு இல்ல பறக்கான். எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் guys, இந்த வடக்கன் சீரியல்ஸ் வடக்கன் மூவிஸ்லாம் வந்து ஹீரோஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ஹீரோயின்ஸ் நிறைய மேக்கப் போட்டாலும் ஜம்முன்னு இருப்பாளுங்க எல்லாரும். ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி சீரியல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பேன். பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? பொம்பளை சோக்கு டிவி சீரியல்ஸ் కామెడీ షో. గాయత్రి, ఈ చీరని నేను నీకు మూడేస్తాను, దాని తర్వాత గానవికి. ఓకే? గానవి తర్వాత నీకు. வெளில வந்து இங்க ஓடிரக்கூடாதுன்னு வயிற்றுல சாரியை கட்டியிருக்காங்க சரியா. ఇప్పుడు నీకు ఇది. இப்போ அந்த பிள்ளை கட்ட போறாங்க, கால் வந்து போறாங்க. ఒక నిమిషంలో వచ్చేస్తా. ఓకే? சரி, ஏன் துணியை அந்த பக்கம் போட்டு போகணும், இங்கேயே போட்டு போலாமே. சரி போட்டீங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருதான். சரி சரி ஓகே.
அந்த சின்ன பிள்ளை கட்டி வச்சிருக்க துணி ஆப்போசிட் இன்னொரு பிள்ளை கட்டணும்னு நினைச்ச துணி வந்து கீழே கிடக்கு சரிங்களா ஓகே காமெடி போடாம வீடியோ மட்டும் போடுங்க நீங்க வேற ஏமா பிடிச்சா నీ నాటకాలు నా దగ్గర సాగవు மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா சரிப்பா கழுத்துல மாட்டிட்டு இந்த வாரம் அதாவது மேலே ஒரு சின்ன பிள்ளையை கட்டி போட்டிருக்கு இழுத்தா அந்த பிள்ளையோடு இழுத்துட்டு வந்துடும் அதை கூட விட்டுருங்க அது வந்து கீழே கிடக்கு நம்ம கழுத்தில் மாட்டுது இப்போ நீ வார ஏதாவது ஒன்று கழுத்தில் மாட்ட என்ன பண்ணுவோம் நவட்டி போட்டு போயிடும் சரிங்களா அது நம்ம கழுத்துலேயே மாட்டின டைட்டாக மாட்டிருந்தா கூட நம்மளால கலத்த முடியும் இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன் அதாவது சின்ன பிள்ளை வெயிட்டில் இவன் கழுத்து நெரிச்சு தூக்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதை பேய் நாடகம் ஏதோ ஒன்று யாரோ ஒன்று தூக்குனாலும் இது இப்படி அவுத்து போட்டாச்சும் கீழே விட முடியும்னால அதை அவுக்குற அந்த யாமலே என்ன மறுபடியும் ப்ரெஷரே தெரியாது அடிச்சிருவோம்ல எனக்கு கோபமா வருதுல லாஜிக்காக பாருங்கடே சரிங்களா அந்த கழுத்துல மாட்டிருக்கு சரிங்களா அது நீ கழுத்து நல்லா மாட்டியிருந்தா கூட நீ வந்து காப்பாற்றுறதுக்காட்டி இப்படி பண்ணுற மாதிரி சீன் எடுத்தால் கூட ஓகே இந்த இடத்துல லைட்டாக மாட்டிருக்கு லைட்டை தட்டி விட்டாலும் வெளியே வந்து நம்ம கீழே குதிச்சு ஓடிடலாம் என்னல சீன் இது அதுவும் மேலே சின்ன பிள்ளைல அந்த சின்ன பிள்ளை வெயிட்டில் எப்படில இது தூக்கும் யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க அந்த பேயே தூக்குன்னு தான் நீங்க சொன்னாலும் கலத்தி போட்டு வர முடியும்ல சொல்றதுக்கு ஒண்ணு போ வாட்சிங் இந்தியன் மூவிஸ் பி லைக் இவர் வந்து இந்தியன் மூவிஸ் இந்தியன் சீரியல்ஸ் தான் ட்ரோல்னு போட்டுட்டு இருக்காரு It's about to go down. நல்ல சீனா சரி வளைக்காரு மேலே போகுது என்ன போகுது Don't do anything stupid. பத்து விரலையும் கரெக்டா மாட்டுது What type of plane is this? God have mercy upon us. தமிழ் நாடகமா அதாவது கல்யாண பொண்ணை வில்லனுகள்லாம் சேர்ந்து கடத்தி கொண்டு வந்து உயிரோட வச்சு புதைச்சிட்டாங்களா ஐயோ என்னங்க நந்தினிங்கடா அவளை புதைச்சிட்டோம் போட இப்போ பொண்ணுடைய மாமன் வந்து வில்லன்கிட்ட கேட்கும் போது நாங்க புதைச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாப்ல ஆனா எங்க புதைச்சிக்கிடான்னு சொல்லி கேட்கும் போது கண்ணில் மண்ணள்ளி போட்டு போயிட்டாப்லையா சரி ரைட்டு இப்ப அந்த மாமன் என்ன பண்றாப்புல பொண்ணை எங்க புதைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாப்புல நந்தினி கொலுசுமா இருக்கு சோ இந்த புள்ளைய புதைச்சி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு எங்க புதைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கறத இவரே கண்டுபிடிச்சிட்டாப்ல இப்ப கடன் தோண்டி வெளியே எடுத்தா மட்டும் போது அந்த புள்ளைய காப்பாத்திரலாம்ன்ற சிச்சுவேஷன் என்னங்க அது எப்படி ஆயி போச்சு என்ன பண்ண போறீங்க அது இந்த சிச்சுவேஷன்ல இவரை விட யாராச்சும் பெட்டரா தோண்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரெக்கார்டை செட் பண்ணி வச்சிருக்காப்ல சோ தயவு செஞ்சு சொல்றேன் யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படாதீங்க என்னடா பண்ணுதா அவன் இன்னும் மெதுவா தோண்டுப்பா ஏன்னா மண்ணுக்கு வலிக்கும் இன்னும் அதுக்குள்ள இவ்வளவு தோட்டா வேஷ்டில ஒரு கரை இல்ல வேஷ்டில ஒரு கரை படல சட்டில ஒரு மண்ணு கரை படல ஆனா இவ்வளவு பெரிய குழி தோண்டிட்டானா தோண்டினாங்களோ அதே மாதிரி ஷேப்ல இவரும் தோண்டி எடுத்துட்டாப்ல கத்துக்கணும் ஐயா கத்துக்கணும் தம்பி கிட்ட இதை கத்துக்கணும் இத்தனைக்கும் அந்த வில்லன்கள்லாம் கடப்பார மண்வெட்டி எல்லாம் பக்கத்திலே தான் போட்டு போயிருப்பாங்க இந்த மனுஷன் எட்டி பார்த்தாலே அதெல்லாம் கண்டுபிடிச்சு காப்பாத்திக்கலாம் அது அனாவசியம் காப்பாத்தமெல்லாம் போகல காப்பாத்திட்டாப்ல
காப்பாத்தும் போது அந்த பொண்ணுடைய நிலைமை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்ச புள்ளைய வெளியே எடுக்கும் போது அது எப்படி திரும்ப வந்துச்சு? என்ன ஃப்ரெஷ்ஷா வருது, ஒரு மண்ணுக்கரை இல்ல. எப்படி இந்த புள்ளையதான் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி இவர் தோண்டி எடுத்து காப்பாத்தின புள்ளையாமா? இந்த புள்ளைய உண்மையிலேயே மண்ணுக்குள்ள போட்டு தான் புதைச்சிங்களா இல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பதுக்குனீங்களாடா? இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வெளியே வருது. நேரம் வடக்கன் சீரியல்ஸ் பார்த்தோம்ல, ஆனா இந்த ஒரு வீடியோ அவனை மொத்த வீடியோ பீட் பண்ணிட்டல. காப்பாத்துனதுக்கு அப்புறம் மாமே சென்டிமெண்டலா என்னென்னலாம் பேச போறாருன்னு சொல்லி பார்த்தா அவரு என்ன தெரியுமா பேசினாரு? மூத்ததுக்கு நேரமாச்சு இந்திரி. மண்ணுக்குள்ள இருந்து புதைச்சிருந்த புள்ளிய வெளியே எடுத்திருக்கீங்க, என்னமா ஆச்சு? அறிவு ஓகே, டாக்டர் கிட்ட போலாமா, என்ன பண்ணலாம், என்ன ஏதுடா கேட்பான்னு பார்த்தா அவ்வளவுமா கல்யாண நேரத்துல போயிட்டு நீங்க மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க, ஆமா சீக்கிரம் போதுக்கு டைம் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி அவரும் கூப்பிடறாப்புல. ஆமா மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளியும் கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கு. அதாவது என்னமா நீ மண்ணில் விளாண்டுட்டு இருக்க, அங்கே நானே மனமெல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா நைட் ஆக போகுது வா வா அப்படின்னு வெறித்தனமாக கூடுறாரு. கற்றுக்கணும் ஐயா, உங்ககிட்ட இருந்து நாடகத்தை எப்படி எடுக்கணும் கற்றுக்கணும். அந்த நம்ம தமிழ் மூவிஸ்லலாம் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்க. சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக், அதாவது ஒரு சீனில் வந்து அவங்க ஒரு ஆளுக்கு கொண்டை கட்டியிருக்கும், அடுத்த சீனில் கொண்டு லைட்டாக அவுந்துருக்கும், அதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்குன்னு போடுவாங்க சரிங்களா. கண்டினியூ மிஸ்டேக், சாரி கண்டினியூட்டி மிஸ்டேக்கா என்ன எளவோ தெரில, அது ஏதோ ஒன்று இவனில் இவ்வளோ தப்பு பண்ணுறான், நான் வளர்னா தப்பே கிடையாது. ஆனால் இந்த நாடகத்தில் மொத்தமே மிஸ்டேக்காக தான் இருக்குது. அவன் குழி தோண்டானா அவன் மேலே ஒரு துளி மண் இல்லை, இவன் உள்ளேருந்து வெளியே வந்தானா இவன் மேலே ஒரு துளி மண் இல்லை. நாடகமெல்லாம் இருக்கியோ? அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இருக்கா? அவ்வளோதான்ப்பா. சரி ரைட்டு காய்ச்சி, நான் ஏதாவது அதிகமாக பேசியிருந்தா என்னை மன்னித்து விடுங்கள், ஏதோ ஆர்வத்தில் பேசியிருப்பேன். ஸோ வந்து எதுவும் கண்டுக்காதீங்க, எல்லாம் ஒரு முன்னாலேருந்தே இருந்த ஒரு வன்மன் தான், அதான் கக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அந்த பிடிச்சதுக்காண்டியாவது ஒரு லைக்கை போட்டுப்போங்க, எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்டில் போட்டுப்பாங்க. அவ்வளோதான், இன்றைக்கும் குட் நைட் தான், டாட்டா.